ஆனால் படி அமைப்பு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட இந்த பார்க்குறவங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த சாஸ்திர விதிகள்லாம் பார்க்குறவங்களே தான் இந்த கேட்குறாங்க. எனக்கு டவுட் இருக்குதுங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து புத்தகத்தை பார்த்து, சில பேர் வந்து இந்த நம்ம யூடியூப்லாம் நிறையா பார்த்து அதில் கேட்குறாங்க. அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வெளிப்படி வந்து வெளியிலேருந்து உள்ளே போகணும், உள்படியிருந்து உள்ளேருந்து வெளியே வரணும், இவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது படியினோட அமைப்பு, உள்படி வெளிப்படி அமைப்பு சரியாக இருக்கும். இந்த படியினோட கணம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு வைக்கிறாங்க, 4 இன்ச்சு அகலம் இல்லை 5 இன்ச்சு அகலம் வைக்கிறாங்க. இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அது குற்றம் இல்லை. 6 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுன்னா கால் மடங்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 40 50 வயசு வரைக்கும் கால் நல்லா ஈஸியாக மடங்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் 6 இன்ச்சு மடக்குமானா மடங்காது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வர்ற வீடுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா படி கொஞ்சம் வெளியே இழுத்து வச்சு கொஞ்சம் அகலம் குறைவாக 5 இன்ச்சுக்குள்ளே வச்சு வைக்கலாம். அந்த மாதிரி படி வைக்கலாம். அந்த மாதிரி படி வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான லேண்டிங்கில் போகலாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா படி எண்ணிக்கை வைக்கணும். இப்போ சாஸ்திரக்காரங்களாம் சொல்கிறாங்க அது படி வந்து எண்ணி எண்ணி வைங்க. அது வந்து லாபம் நஷ்டம், அப்புறம் வந்து உச்சம் நீச்சம். சயின்ஸில் அதெல்லாம் லாபம் நஷ்டம் உச்ச நீச்சமெல்லாம் கிடையாது. சயின்ஸில் வந்து ரைட் லெஃப்ட். ஆமாம், அந்த துப்பாக்கி கதை சொன்னோம் அந்த மாதிரி தான். ரைட்டு லெஃப்ட்டு, வலது கால் இடது கால். இப்போ நம்ம வேகமாக வந்து என்ன பண்ணணும்னா கீழே குதிக்கும் போது என்ன பண்ணணும், வலது காலில் லேண்டிங் பண்ணுவோம். இடது கால் சில பேருக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் இடது கால் இருக்கும். இந்த இடது கை பழக்கம் இருக்கவங்களுக்கு வலது கை டக்குன்னு பிடிக்க மாட்டோம், இடது கையில் பிடிப்பாங்க. அதே மாதிரி கால்லையும் பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாருமே வலது காலை வச்சு தான் ஊனி ஏறுவாங்க. ஏன்னா வலது கால் வந்து பேலன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆண் பெண் எல்லாருக்குமே வலது கால் வந்து பேலன்ஸாக இருக்கும். அந்த வலது கால் வச்சு ஏறும்போது 1, இடது கால் வச்சா 2, வலது கால் வச்சா 3. இப்போ வந்து 2 படி வச்சாங்கன்னா 3வது உள்ளே போயிடும். அப்போ வந்து நின்று காலை தூக்கி வைக்கும்போது ஸ்லிப் ஆகாது. அதே வந்து இப்படி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு என்ன ஆகும்னா ஸ்லிப் ஆகும். அப்போ இடது கால் பேலன்ஸ் ஆகலைன்னா என்ன ஆகும், இந்த காலை தூக்கி வைக்கும்போது மம்ட்டி விட்டா கீழே விழுந்துருவோம். அப்போ அந்த எண்ணிக்கை எப்படின்னா உடலுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணிக்கை வைக்கணும். லாப நஷ்டம் அந்த அதெல்லாம் அந்த சாஸ்திர விதிகளை சொல்லி எல்லாரையும் புரிய வைக்க முடியாது. ஆனால் வலது கால் இடது கால்னு சொல்லலாம். வலது கால் வச்சு ஏறுங்க, திருப்பி வலது காலில் போய் முடியணும். அதே மாதிரி வலது கால் வச்சு இறங்குங்க, திருப்பி வலது கால் கீழே வந்துடும். கீழே வரும்போது என்னாங்கன்னா வேகமாக ஓடுறோம், படப்படன்னு சீக்கிரம் இறங்கும்போது டக்குன்னு ஊனம் வேணும் இல்லைங்களா. கால் ஊனி இறங்கும்போது வலது கால் ஊனிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், இடது கால் ஊனிட்டிங்கன்னா மாட்டிக்கும். இதுதான் தப்புன்னு சொல்கிறது. இப்படி படி இருந்தால் தான் தப்பு. அப்போ என்ன, இடது கால் வந்து வச்சதுன்னா ஒரு படி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணிக்கையை வைக்கிறதெல்லாம் விட வலது கால் கீழே வச்சு இறங்குறதும் வலது கால் மேலே வச்சு ஏறுறதுமான படியை வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு லேண்டிங்கும் வைக்கணும். ஒரு லேண்டிங்னா ஒரு 3 அடி 4 அடி விட்டுருப்பாங்க. அந்த லேண்டிங்கில் போய் அது ஏறுற இடத்துல வந்து வலது கால் போய் லேண்டிங் ஆகும். அதே மாதிரி இறங்கும் போதும் வலது கால் வந்து கீழே லேண்டிங் ஆகும். அது மாதிரி ஒரு படி எண்ணிக்கை வச்சு வைங்க. அது வந்து சயின்ஸ், உடல் சயின்ஸ். அது உடலில் ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் அப்படி இருக்கும். ஆனால் எல்லாமே தப்பாக வச்சுக்கிட்டு எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னா ஏமாத்திடும்.